இன்னைக்கு இந்த வீடியோவில் தக்காளியே இல்லாமல் தயிர் வச்சு ஒரு அருமையான சுவையில் பீன்ஸ் கிரேவி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சூடான சாதத்தில் இந்த பீன்ஸ் கிரேவி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த பீன்ஸ் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பீன்ஸ் கிரேவி பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு 200 கிராம் அளவு பீன்ஸை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 5-6 பல்லு பூண்டை இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை மல்லியை எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவு புளிப்பு இல்லாத தயிராக எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் புளிப்பில்ல தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டை சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது இது கூடவே கருவேப்பிலை மல்லியையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்த்துடாமல் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வெங்காயமே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் சூடானதுக்கு அப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கோங்க. இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, மல்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம். இந்த பீன்ஸ் கிரேவியை கண்டிப்பாக ஒரு தடவை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பீன்ஸே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, மல்லியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு இது நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பொருட்களெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். நாம் எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மிளகாய்த்தூள், மல்லித்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது இன்னும் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து ரெடியாகி வரட்டும். நீங்கள் இது வரைக்கும் பீன்ஸை வச்சு பொரியல் சாம்பார்னு செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த கிரேவி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு சைடிஷ் கூட பெருசாக எதுவுமே வேண்டாம். சூடான சாதத்தில் இந்த கிரேவியை வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. நம்ம சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸை இதில் சேர்த்துக்கோங்க. பீன்ஸ் கட் பண்ணும்போது ரொம்ப நீளமாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டி குட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிரேவியில் சாப்பிடும்போது பீன்ஸ் ரொம்பவே சூப்பராக சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது இந்த மசாலாலாம் பீன்ஸில் நல்லா கலந்து வர மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பீன்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இந்த பீன்ஸ் நல்லா வெந்து வரட்டும். பீன்ஸில் ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதனால் பீன்ஸை அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பீன்ஸ் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பீன்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/4 கப் தயிரை சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க விட்டால் போதும். இப்போ மூடி போட்டு மூடி மறுபடியும் இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான பீன்ஸ் கிரேவி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இந்த கிரேவியை கொதிக்க விட வேண்டாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடான சாதத்து கூட வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட கொடுங்க. இந்த பீன்ஸ் கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் ரச்சு விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.